ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட ஃப்ராங்க்லின் பேசுகிறேன். இன்னைக்கு கண்ணாம்பூச்சி விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். முதல்ல யாரெல்லாம் வந்திருக்கான்றதை நம்ம பார்த்துடலாம். சிங்கம் சார் வந்திருக்காரு, மோட்டு பட்லு வந்திருக்காங்க, சின்சான் வந்திருக்கான், ஜான் த டான் வந்திருக்கான், டோரிமான் வந்திருக்கான், பென்டென் வந்திருக்கான். முதல்ல இங்கே ஒளியிற இடத்தெல்லாம் நான் சுற்றி காமிச்சிடுறேன். இங்கே பாருங்க, இது ஒரு கேம்ப் இடம் தான். இது பாருங்க, ஒரு 6-7 வீடு இருக்குது. மக்கள் நடமாட்டம்லாம் சுத்தமாக கிடையாது. இது பாருங்க, இந்த பகுதிக்கு வெளியே போனால் மிருகம்லாம் இருக்கும். அதனால இந்த பகுதிக்கு வெளியெல்லாம் போகக்கூடாது. இது இங்கே நிறைய வீடு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 6-7 வீடு இருக்குது. இந்த வீட்டில் எங்கேனாலும் ஒளிஞ்சுக்கலாம். இதோ இங்கே டவர் மாதிரிலாம் இடம் இருக்குது பாருங்கள், இங்கே ஒளிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க எங்கேனாலும் போய் ஒளிஞ்சுப்பாங்க. நான் தான் அவங்கள தேடி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு கேமு செம சூப்பராக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் கேமை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் முதல்ல இவங்க கிட்ட சொல்லிட்டு கண்ணை பொத்துறதுக்காக போகிறேன். என்னடா நான் சொல்லும் போது கவனிச்சிங்கள, நான் இங்கே இருக்க பகுதியிலேயே கண்ணை பொத்துறேன். நீங்கள் எங்கே ஒளியணுமோ போய் சீக்கிரமாக ஒளிஞ்சுக்கோங்க. எங்கே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் கண்ணை பொத்தலாம்? நம்ம இங்கே கண்ணை பொத்துனா தான் அவங்க ஃப்ரீயாக ஒளிய முடியும். எங்கே போய் கண்ணை பொத்தலாம்? ஐயோ, இங்கே ரொம்ப போனால் நம்ம கீழே விழுந்துட கூட வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம இப்படி திரும்பின மாதிரியே எண்ணுவோம். 1 2 3 4 5. சிங்கம் பேசுறேன் கண்ணா. வழியில எதுக்கு கண்ணா நிக்கிறீங்க? கொஞ்சம் தள்ளி நிலுங்க கண்ணா. எங்க ஒளியுது? ஒரு வித்தியாசமான இடத்துக்கு தான் நம்மளை கூட்டு வந்திருக்கான். இங்க ஒளியறதுக்கு நல்ல இடம் தான் நல்லா இருக்கும். எங்க ஒளியலாம்? இங்க பெட்டி பெட்டியா இருக்கு. இந்த பெட்டிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாமா? இந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டா தெரியுமா தெரிய மாட்டுமா? வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துலலாம் வேணாம். வேற எங்கேயாவது ஒளியலாம். செடி நிறைய இருக்கு. செடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா நம்ம தெரியவே மாட்டோம். இது பாருங்க, நிறைய செடி இருக்கு பாருங்க. இது பாருங்க, இந்த செடிக்குள்ள போய் வா, தெரியலன்னா பாப்போமா? பாருங்க, இந்த செடிக்குள்ள போனா தெரியவே மாட்டேன் பாத்தீங்களா? இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டேன்னா சுத்தமா தெரிய மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியிலேயே ஒளிஞ்சுக்கலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒளிஞ்சுக்கலாம். சின்சான் பேசுறேன். அந்த சிங்கம் சரி என்னை இடிச்சுட்டு தள்ளி நில்லுன்னு சொல்லிட்டு போறாரு. அவர் பார்த்துட்டு போலாம்லாங்க. யாரை கூடமா இடிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் சின்சான் பிடிக்குமோ அவங்களாம் கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் ஒளியுறது? பெரிய இடமா தான் தெரியுது, ஆனா ஒளியறதுக்கு நிறைய ஸ்பாட் இருக்கா என்னன்னு தெரியல. இங்க நாங்க செடி ஆடிட்டு இருக்கு. எவனோ ஒளிஞ்சிருக்கான்னு நினைச்சங்க, பார்த்தா காத்துக்கு தாங்க செடி ஆடுது. எங்க யார் எங்க ஒளிஞ்சிருக்கா? சிங்கம் சார் மட்டும்தான் ஒளியவே போயிருக்காருல. ஓகே, நம்ம எங்க ஒளியுறது ஃப்ரெண்ட்ஸ்? எங்க ஒளியுறது? நிறைய செடியா இருக்கு. செடியில போய் பூந்துக்கலாமா? பாருங்க, இந்த செடியில போய் பூந்துக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் தெரியறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியில ஒளிஞ்சா சுத்தமா இருக்கிறதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, எந்த சைட்ல நீங்க பார்த்தாலும் நான் தெரிய மாட்டேன் பாத்தீங்களா? சூப்பரா ஒளிஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களா? ஐயோ, நான் காணாம போயிட்டேங்க. சூப்பருங்க, இங்க ஒளிஞ்சுக்கலாங்க. டோரிமான் பேசுறேன். சின்சானும் சிங்கம் சாரும் ஒளியறதுக்கு போயிருக்காங்க. 2 பேர் எங்க ஒளிஞ்சாங்கன்னு எனக்கு கிளியரா தெரியல. நான் எங்கேயாவது சூப்பரான இடத்துல போய் ஒளியணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஒளியலாம்? இங்க ஒரு பெட்டி இருக்கு. இந்த பெட்டிக்கு பின்னாடி போய் ஒளிய முடியுமா? பெட்டிக்கு பின்னாடி ஒரு செடி இருக்கு. இங்க போய் ஒளியலாமா? ஐயோ இல்லைங்க, இந்த செடியில கிளை இருக்கா? கிளை இருக்கிற செடியில ஒளிய முடியாது. அது கிளை நம்மளை காட்டி குத்துரும். வேற எங்க ஒளியுறது? ஐயோ என்னங்க, இது சருவல் பகுதியா இருக்கு. விழுந்தா நம்ம கதை கந்தல் தான் போலாங்க. இங்கெல்லாம் ஒளியக்கூடாதுப்பா. இந்த இடத்துல வேணா ட்ரை பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் முன்னாடி போகலாம். ஐயோ தெரியறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாட்டிப்பேன். அந்த ஃப்ராங்க்லின் வேற தேடுறானா, கண்டிப்பாக என்னை கண்டுபிடிச்சிருவான். வேற எங்கேயாவது தான் ஒளியணும். எங்கே ஒளியுறது? இங்கே ஒரு செடி இருக்குது. இங்கே போய் ஒளியலாமா? ஐயோ வேணாங்க. சரி ட்ரை பண்ணலாம். ஐயோ சருவல் பகுதிங்க. சரிங்க, இங்கே ஒளிஞ்சுக்கலாங்க. இது பாருங்க, எவ்வளோ விளிம்பில் நின்றுட்டு இருக்காங்க. ஒளிஞ்சுக்கலாம். உங்களோட மோட்டு பேசுகிறேன். இன்னும் ஜான் த டான், பட்லு, பென்டென் கண்ணை மூடணுமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே ஒளியலான்னு சொல்லுங்கள். நம்ம சைஸுக்கெல்லாம் பெருசாக ஏதாவது ஒரு இடத்துல தான் ஒளிய முடியும். இந்த சின்ன சின்ன இடத்துலலாம் ஒளிய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஒளியுறது? இந்த மரத்துக்குள்ளே நம்ம பூந்தா தெரியுமா? இந்த மரம் நம்மளே மறைச்சிக்குது. பரவாயில்லைங்க, சூப்பர் இடமா இருக்கேங்க இது. பட் வேறு ஏதாவது இடம் ட்ரை பண்ணுவோம். எந்த இடமும் சிக்கலைனா இங்கே ஒளிஞ்சுப்போம். வேறு எங்கே ஒளியுறது? இது பாருங்க. ஐயோ, பாதுகாப்புக்காக வேலியெல்லாம் போட்டிருக்காங்க. இது காட்டு பகுதியில், அதனால தான் இப்படி போட்டிருக்காங்க. இங்கே இந்த மரத்தில் போய் ஒளிஞ்சிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் தெரியறேண்ணா. ஐயோ தெரியறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் உள்ளே போய்க்கிறேன். அப்பயும் தெரியறேனே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது? சரி இருங்க, வேற ஒரு மெத்தட் பண்ணுறேன். கொஞ்சம் தள்ளி வந்து மேலேருந்து கீழே இறங்கிட்டா கொஞ்சம் தெரிய மாட்டேன். கிளைக்கு அந்த சைடு போயிடுறேன். ஐயோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், அப்பயும் தெரியறேன். இப்போ தெரியறேண்ணா பாருங்க. இப்போ நான் தெரியறேன்ல? ஐயோ தெரியறேனே. சரி, லாங்கில் இருந்து பார்த்தா தெரிய மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயே ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இதை விட வசதியான இடம் நமக்கு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, இப்போ பார்த்தா நான் தெரியறேனா? இப்போ பார்த்தாலும் லைட்டாக தெரியறேன்ல? ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல, இப்போ நான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், போதும். நான் எங்கே ஒளியுறது ஃப்ரெண்ட்ஸ்? ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஒளியுறது? ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஃப்ராங்க்லின் பக்கத்தில் ஒளியக்கூடாது, கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிச்சிருவான். கொஞ்சம் லாங்கில் போய் இது இந்த வீட்டுக்குள்ளே போகலாமா? இது வீடா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்துக்குள்ளே போக முடியுதுப்பா. இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலாமா? ஐயோ, இன்னும் ஓப்பன் பிளேஸாக இருக்குது அந்த சைடு. கண்டுபிடிச்சிருவானே இங்கெல்லாம் ஒளிஞ்சா ஃப்ராங்க்லின்னு. நம்ம எங்கே ஒளியுறது? இந்த இடத்துக்குள்ளெல்லாம் போக முடியாதோ? இங்கெல்லாம் போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான் இங்கெல்லாம் ஒளிஞ்சா ஃப்ராங்க்லின். நம்ம வேறு எங்கேயாவது தான். இது என்ன நம்ம சைஸ்க்கு ஒரு செடி இருக்குது. ஐயோ, இன்னும் செடியில் கிளை இருக்குங்க, நடுவில் கிளை இருக்கிறதுனால என்னால் போக முடியலங்க. இருங்க இந்த சைடுக்காக வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒளிய முடியுது. இப்போ உங்களுக்கு தெரியலண்ணா? நான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் ஒளிஞ்சிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்லு பேசுகிறேன். நான் எங்கே ஒளியுறது? எங்கே ஒளியலாம் ஃப்ரெண்ட்ஸ்? எங்கே ஒளியலாம் ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே ஒளியலாம்? இங்கே மேலே தெரிஞ்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் லாங்லேருந்து பார்க்கும் போதே நம்ம தெரிஞ்சிருவோம். இந்த மாதிரி அடியில் பகுதியில் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் இடம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒளிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ராங்க்லின் நம்மளை எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். எங்கே போய் ஒளியுறது ஃப்ரெண்ட்ஸ்? ஏதாவது ஒரு சூப்பர் இடம் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் ஓடலாம் முடியாது ஃப்ரெண்ட்ஸ், நான் நடந்து தான் வருவேன். எங்கே போகலாம்? எல்லாமே எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு வேற தெரியலையே நமக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நடந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம கொஞ்சமாவது ஓடலாம். ஓடு 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 ஓடு. எங்கே ஒளியுறது? இந்த செடியில் என்னங்க அசையுது? இந்த செடி அசையுது. யாரோ ஒளிஞ்சிருக்காங்கங்க. சிங்கம் சார்ன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒளிஞ்சதே தெரியல. அந்தளவுக்கு ஒளியில்லை அவர், அதனால சுத்தமாக தெரில ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம வேற எங்கேயாவது போய் ஒளிவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு வீடு இருக்குது, இந்த செடியில் நம்ம பூந்தா தெரியுமா? என்னப்பா இந்த செடி நம்மளே மறைச்சிருச்சு, மண்டை மட்டும் தெரிதுங்க. ஐயோ, இந்த சைடு தொப்பை தெரியுதே, மாட்டிப்போம். வேணாம், வேற எங்கேயா தான் ஒளியணும். வேற எங்கே ஒளியுறது? இங்கே டவர் மாதிரி ஒரு இடம் இருக்குது, இங்கே போய் ஒளிஞ்சுக்கலாமா? டவருக்கு கீழே இருக்க இந்த ஏணிக்கு அந்த ஐயோ, டவர் மேலேயே ஏறிட்டனே. டவர் மேலெலாம் ஒளிஞ்சா அவன் கண்டுபிடிச்சிருவான். சரி, ஒளிவோம். அந்த ஃப்ராங்க்லின் கீழே இருந்து பார்த்தே நம்மளை கண்டுபிடிச்சிருவானோ? கண்டுபிடிச்சிட்டு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ், ஒளிஞ்சுக்கலாம். 99 100 வருகிறேன். ஏன் எங்கே ஒளிஞ்சானே தெரில. முதல்ல நம்ம இருக்கிற சுற்று வட்டாரத்தை செக் பண்ணி பார்ப்போம். இங்கே இருக்க செடியில் எவனாவது பூந்துருக்கானா? இல்லைங்க, இங்கே இருக்க செடியில் எவனும் ஒளிஞ்ச மாதிரி தெரில. நம்ம பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்கெல்லாம் ஒளிய மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு இதுக்காக நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஒளிஞ்சிருப்பாங்க? ஒருத்தனை விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் கண்டுபிடிக்கணும். இங்கே செடி இருக்குது, இந்த செடியில் எவனாவது பூந்துருக்கானா? இல்லை, இங்கே இருக்க செடியில் எவனும் பூரல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே யாருமே கிடையாது. போகலாம் வேற. ஐயோ, என்ன மாட்டிக்கிட்டேன் நான், செடியில் மாட்டிக்கிட்டேங்க இடவிடமா. நல்ல வேலை, வெளியே வந்துட்டேன். செடி எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்களேன். நம்மளையே உள்ளே சிக்க வச்சிருது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. சரி, இங்கே யாரும் காணோம். இந்த இடத்துல அடியில் எவனாவது பூந்துருக்கானா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் யாரும் கிடையாது. இங்கே மேலே எவனாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. மேலே யாருமே இல்லையேங்க. டவருக்கு மேலே யாரும் இல்லை, டவருக்கு கீழே யாரும் கிடையாது. பட்லு பையங்க, பட்லு எங்கே ஒளிஞ்சிருக்கான் பாருங்களேன். பட்லு, நீ தான் ஃபர்ஸ்ட் அவுட்டு. பட்லு கிட்ட ஃபர்ஸ்ட் அவுட்டுன்னு சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேற மற்றவங்களை கண்டுபிடிக்கலாம். இந்த செடியில் யாராவது இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த செடியில் யாரோ தட்டுப்படுற மாதிரியே எனக்கு தோணுது. யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பிரம்மை தான். சரி, வேற மற்ற யாராவது இருக்காங்களா? இங்கே ஒருத்தனோட தொப்பை தெரிதா ஃப்ரெண்ட்ஸ்? ரெட் கலரில் இருக்குது. யாரு கண்டுபிடிச்சிட்டிங்களா? நம்ம மோட்டு தாங்க. அது பாருங்க, அவன் பேண்ட்டு கலர் கூட தெரிது பாருங்க. எங்கே ஒளிஞ்சிருக்கான் பாருங்களேன். மோட்டோ, நீ தான் செகண்ட் அவுட்டு. மோட்டு இப்போ தெரியறானா? கிளியராக தெரியறான் பாருங்க, மண்டலாம் தெரியுது பார்த்தீங்களா? மோட்டுவை கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வேற மற்ற யாரை கண்டுபிடிக்கணும்? இன்னும் நிறைய பேரை கண்டுபிடிக்கலாம். இந்த செடியில் யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரியே எனக்கு தோணுது. யார் ஒளிஞ்சிருக்கா? யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? இந்த செடியில் யாரும் ஒளியில போலங்க. வேற இந்த செடியை செக் பண்ணலாமா? இந்த செடியில் யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? இங்கேயும் யாரும் ஒளியில. எல்லாமே செடிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். செடிக்குள்ளே கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. சரி, இங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரில. வேற இந்த செடியில்
இந்த செடியில் ஆடுதுங்க. இதோ கண்டிப்பாக இங்கே யாரோ இருக்காங்க. தெரியுதா? கண்டிப்பாக யாரோ இருக்காங்க. இருங்க தள்ளுவோம். தள்ளுனா வந்துடுவாங்க. யார்? நம்ம சிங்கம் சாருங்க. தெரியுறாரா சிங்கம் சார்? சிங்கம் சார் இங்கே தான் ஒளிஞ்சிருந்துருக்காரு. சிங்கம் சாரை கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, இன்னும் இந்த இடமே முடிஞ்சிருச்சு. இந்த இடம் முடிஞ்சிருச்சு. இதை தாண்டி யாரும் போயிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துக்குள்ளேயே செக் பண்ணுமா? வேறு யார்? இங்கே யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? இல்லை, இங்கே பாக்ஸ் தான் இருக்குது. வேறு இங்கே அடியில் இருக்கிற இடத்துல யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? யாரும் ஒளியில். வேறு இங்கே தான் ஒளிஞ்சிருப்பாங்க. இங்கே ஒரு செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்க செடியில் யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? இல்லை. இங்கே இருக்க செடியில் யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்குது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்க செடியில் யாரும் இல்லை. ஓகே, இங்கே ஒரு செடி இருக்குது. இந்த செடியிலையும் யாரும் இல்லை. இங்கே மேலே யாரோ ப்ளூ கலரில் இருக்காங்கங்க. யார்? இந்த டோரிமானா? டோரிமானுக்கு தொப்பை இருக்காதே. நம்ம டானுங்க. டான் தான் ஒளிஞ்சிருக்கான் பாருங்க. டானை கண்டுபிடிச்சாச்சு. டானு 4வது அவுட்டு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இந்த டோரிமான் பையெல்லாம் எங்கே இருக்கானே தெரிலையே. இந்த டோரிமான் பைய பென்டென்லாம் எங்கே இருக்கான்னு தெரில. பென்டென் இங்கே எங்கேயாவது இந்த வீட்டுக்கிட்ட இருக்கானா பென்டென்னு? பென்டென் இங்கே இல்லை. எங்கே இருப்பீங்க? இங்கே யாரோ தெரியுறாங்கங்க. இங்கே பென்டென் மாதிரி எவனோ தெரியுறாங்க. அது பாருங்க, பென்டென் தான். பென்டென் தானே இது? அவன் விரலை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். டே பென்டென்னு, நீ தானே இது? ஐயோ, பென்டென் நம்ம இடிச்சதில் கீழே விழுந்துட்டானா? இல்லைங்க, நல்ல வேலை நம்ம இடிச்சதில் கீழெல்லாம் வெளில. பென்டென் தாங்க, அது கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் யாரை கண்டுபிடிக்கணும்? இந்த டோரிமான் பையில கண்டுபிடிக்கணும். இந்த டோரிமான் பையன் எங்கே இருப்பான்? இங்கே இல்லை. டோரிமானை கண்டுபிடிக்கணும். வேறு யாரங்க நம்ம கண்டுபிடிக்கணும்? சின்சானை கூட கண்டுபிடிக்கணுங்க. சின்சானை கண்டுபிடிக்கணும், டோரிமானை கண்டுபிடிக்கணும். வேறு யார்? ஜான்தடானை கண்டுபிடிச்சிட்டேன். சிங்கம் சாரை கண்டுபிடிச்சிட்டேன். மோட்டு பட்லுவை கண்டுபிடிச்சிட்டேன். பென்டெனையும் கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அந்த டோரிமானையும் சின்சானையும் நான் கண்டுபிடிச்சிட்டா கேமை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே டோரிமான் எங்கே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே இருக்கானா? இல்லை, இங்கே ஒளிஞ்ச மாதிரி தெரில. இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கானா? இங்கே இருக்க மரத்துக்கிட்டையும் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ப்ளூ கலரில் யாரோ இருக்காங்க. கண்டிப்பாக அது டோரிமானாக தான் இருக்கும். டோரிமான் தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போய் ஒளிஞ்சிருக்கான் பாருங்களா. டே டோரிமானு, ஏன்டா இங்கே போய் ஒளிஞ்சிருக்க? கொஞ்சம் ஸ்லிப்பாகி விழுந்தா என்னடா ஆகுறது? இவருங்க எங்கே போய் ஒளிஞ்சிருக்கான் பாருங்க டோரிமானு. கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் கதை முடிஞ்சுது. அவன்கிட்ட மேஜிக் பவர் இருக்குல்லங்க, அந்த தைரியத்தில் தான் அங்கெல்லாம் போய் ஒளிஞ்சிருக்கான். எங்கே போய் ஒளிஞ்சிருக்கான் பாருங்க. பக்குன்னு தூக்கி போட்டுச்சு எனக்கு. ஐயோ, அது பாருங்க, நானே சிக்கிக்கிட்டேன். தாண்டிட்டேங்க. இன்னும் இந்த சின்சான் பையன் தான் எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த சின்சான் பையன் மாட்டவே மாட்டானே. திரும்பி எல்லா இடத்தையும் செக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இவன் மாட்டுவான். இங்கெல்லாம் நிறைய செடி இருக்குல்ல, ஒவ்வொரு செடியாக நம்ம செக் பண்ணால் மாட்டிப்பான். இந்த செடியில் இல்லை. இந்த செடியில் இருக்கானா? இந்த செடியிலையும் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு செடியாக நம்ம செக் பண்ணோம். இங்கே மாட்டிப்பான். இங்கே நிறைய செடி இருக்குது பாருங்கள். இந்த செடியில் இருக்கானா? இல்லை. இந்த செடியில் இருக்கானா? இல்லை. இங்கே ஒரு செடி இருக்குது, இதில் இருக்கானா? இதுலேயும் இல்லை. இதில் இருக்கானாங்க? இந்த செடியில் இருக்கானா? இந்த செடியிலையும் இல்லை. இது இங்கே ஒரு அது பட்லுவா? மோட்டுவா? ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் மோட்டுவை. இந்த செடியிலையும் இல்லை. மோட்டு பாருங்கங்க. இந்த செடியை செக் பண்ணுமா? இந்த செடியை நல்லா செக் பண்ணுவோம். இங்கே யாரோ இருக்காங்கங்க. கண்டிப்பாக இருக்காங்கங்க. யாருங்க இது? இருங்க, இந்த மரத்துக்கிட்ட யாரோ இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுங்க. பாருங்க, இருங்க அடிப்போம். அடித்தா வராங்களான்னு பார்ப்போம் யாராவது. இன்னும் யாரும் வரல. அப்போ சின்சான் இருந்தால் சண்டைக்கு வருவானுங்க. சின்சான் அப்போ இல்லையா இங்கே? இருங்க, யாரையாவது போட்டு அடிப்போம். அடி 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 அடி. இல்லைங்க, சின்சான் இங்கே இல்லைங்க. சின்சான் இருந்தால் இந்நேரத்துக்கு சண்டைக்கு வந்திருப்பான். அப்போ சின்சான் ஒருவேளை இந்த செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கானா? சின்சான் எங்கே ஒளிஞ்சிருக்கானே தெரியலங்க. இந்த செடியை செக் பண்ணிட்டோம். அந்த செடியிலையும் இல்லை. இந்த செடியில் தான் இருக்கணும். இருந்தா இந்த செடியிலையும் அவன் இல்லை போலியே. நான் தாங்க இந்த செடியை தேவையில்லாமல் தேடிட்டு இருக்கேன். இங்கே தாங்க இருக்கான். இது பாருங்களேன். ஏன்டா அவ்வளோ அடி அடித்தோம் வராமல் இருந்தியாடா? அது பாருங்க, நம்ம அடித்து கூட அந்த இடத்த விட்டு வராமல் இருந்திருக்காங்க. சின்சானை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம செக் பண்ணுறதுக்காக அவ்வளோ அடித்தோம், அது கூட அவன் வெளியே வராமல் இருந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி வேற ஒரு ஹைட் அண்ட் சீக் கேமில் நம்ம மீட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாய்.